A very warm welcome to everybody to this 30-minute special with me and of course Mrs. Shri Priya talking about a recent movie, Malini 22, Palayam Kottai. A very interesting show guys, so let's begin. Before we welcome the show, I want to wish all our viewers and your families a very warm and prosperous Republic Day. Ma'am, a very warm and Republic Day wishes to you. How are you doing, ma'am? வணக்கம். This warm வணக்கம் is சென்னை அப்படிங்கிறதுனால warm வணக்கமா? இருக்கலாம் ma'am. I'm surprised you கண்டுபிடிச்சிட்டீங்க அத நீங்க. But is it nice? Do you think I did a good intro? Of course. Thank you, ma'am. I take that as a compliment coming from a director. சரி. So ma'am, tell us about your Republic Day. What is Republic Day for you? Family, friends அந்த மாதிரியா? It is நம்ம தேசிய அளவுல இது ஒரு பெரிய கொண்டாட்டம் நமக்கு. நிச்சயமா வந்து இந்த படத்துக்கு வந்து அதாவது சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு வந்து ரொம்ப கனெக்டடான ஒரு டாபிக். நமக்கு வந்து சுதந்திரத்தை நிறைய ஆண்கள் பெற்றுக் கொடுத்தார்கள். அதே மாதிரி இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய சுதந்திரத்தை எனக்கு நிறைய ஆண்கள் கொடுத்திருக்காங்க. ஸோ இது கண்டிப்பா எல்லாருக்கும் குறிப்பா எனக்கு இது ஒரு முக்கியமான நாளா நான் நினைக்கிறேன். Very importantly, ma'am, you've answered my ரெண்டாவது question. நீங்க இப்போ ஆன்சர் பண்ணிட்டீங்க. I was going to ask you that was that a reason for your movie to release on the 24th? I mean, அதுக்கு ஏதோ சம்பந்தம் இருந்துச்சா? Closer to 26. ஆமா. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க வந்து ஒரு 10ஆம் தேதியே தயாரா இருந்தோம் ரிலீஸ் பண்றதுக்கு. ஆனா நிறைய பெரிய படங்கள் வர்றதுனால சின்ன படத்துக்கு வந்து தியேட்டர் கிடைக்கல. Right, ma'am. So we do have that problem which என்னோட எல்லா பேட்டிகளையும் நான் கேட்டிருக்கேன். அரசும் இண்டஸ்ட்ரியும் இந்த மாதிரி முக்கியமான ஒரு பெரிய ஹாலிடேஸ் வர சமயத்துல இப்போ வந்து ஒரு 8 நாள் வந்து ஒரு விடுமுறை இருந்தது. அந்த மாதிரி நேரங்கள்ல பெரிய படங்களுக்கு வந்து ஒரு 80 திரையரங்குகள் கிடைச்சதுன்னா சின்ன படத்துக்கு ஒரு 20 திரையரங்குகள் வந்து ஒதுக்கி கொடுக்கணும். அதனால we were not able to என்ன மாதிரி நிறைய நல்ல சின்ன படங்களை எடுத்திருக்கிறவங்க கூட வெளியிட முடியாம எங்களுக்கு அந்த privilege of coming out in a festival day was not there. Ma'am, as they say, timing could have missed ஆயிடுச்சுனா, sometimes it's the luck of the draw, but yet right now the movie is just about to be launched on the 24th. The ma'am said it's on the 26th, so நம்ம கண்டிப்பா இன்னைக்கு but ஒரு விஷயம், sorry to interrupt. சொல்லுங்க ma'am. I'm more happy to come closer to the 26th. Perfect, super. So madam's happy, everybody's happy. நம்ம கூட காத்துட்டு இந்த படத்துக்காக. So yes, நம்ம இங்க ஏன் இருக்கோம்னா இந்த படத்தை பத்தி பேச போறோம். It's a new film directed by ma'am and the movie is of course called Malini 22, Palayam Kottai. Ma'am, a very interesting name. இந்த பேரை பார்த்தீங்கன்னா it's got a very unique quality to it. It's like a profile name மாதிரி குடுத்திருக்கீங்க நீங்க ஒரு registry entry மாதிரி. So I mean இந்த படம் கூட நிறைய பேர் இப்போ பிரஸ்ல என்ன பேசுறாங்கன்னா இந்த படம் is a very very off topic படம். Do you consider this an off topic movie, ma'am? I wouldn't say an off topic. It's an on topic, I feel. ஆக்சுவலா வந்து நம்ம நாட்டுலன்னு குறிப்பா சொல்லாம உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இது. அந்த பிரச்சனையே இந்த பெண்ணுக்கு ஏற்படும் போது 22 வயசுடைய மாலினிங்கிற பாளையம் கோட்டையை சேர்ந்த பெண்ணுக்கு நேரும் போது அவ அதுக்கு என்ன பண்றாங்கிறது தான் கதை. Ma'am, give us a small summary இந்த படம் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? As I told you, it is about a girl from Palayam Kottai who is 22 years old, who thinks life is beautiful, and so it is not, unfortunately, for her. And how she அதை அவள் எப்படி சந்திக்கிறா, அவ எப்படி அதை எதிர்கொள்கிறாள் அப்படிங்கிறது தான் கதை. வெல் மேம், இப்போ நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்துருக்கோம். கண்டிப்பா ஒரு விமன் ரிலேட்டட் டாபிக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a very rare substance in the movie industry டோட்டலா பார்க்கும்போது. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி டாபிக் எடுக்கும்போது எப்பவுமே யோசிப்பாங்க ஏதோ ஒரு பர்சனல் நேச்சர் இருக்கும், இல்லைன்னா ஒரு பர்சனல் பேக்ரவுண்ட் இருக்கும், அவங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கும் அங்கே. So was that the case for you, ma'am? Do you have something personal related with this topic? It's like you're asking a director who's doing a robbery subject, have you been a thief before? So but it's assumed by people. நிறைய பேர் நடிப்பாங்க அந்த மாதிரி. அவங்களுக்கு இல்ல இப்ப படம் பார்க்கறவங்க எல்லாம் வந்து பயங்கரமா குவாலிஃபைட். நீங்க அந்த காலம் நீங்க என்ன காமிச்சாலும் நம்பி அழுதுட்டு வர்றதெல்லாம் now எல்லாத்துக்கும் அவங்க ஸ்கிரீன்ல பார்த்தே இது வந்து கிராபிக்ஸ், இது வந்து டியூப், இது எல்லாம் they know. That's true. So you got to be extremely intelligent to handle them. And regarding being personalized, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூமனிட்டி இல்லாம நடந்துக்கிறவங்க யாரா இருந்தாலும் mentally they are ill. That's what I feel. And அதுக்கு பேரே வந்து தமிழ்ல மிருகத்தனம்னு சொல்லுவாங்க. It's not human. Right. So anybody who's got that mental fitness will definitely feel sorry for what is happening in any part of the world. And now for instance நம்ம நாட்டுல நிர்பயா இது நடந்தது, அதுக்காக வருத்தப்படாதவங்க யாராவது இருந்திருப்பாங்களா? அங்க நீங்க பாத்தீங்கன்னா மெழுகுவர்த்தி ஏந்தி நின்னவங்கல்ல பெண்களை விட அதிகமான அளவுலயோ இல்ல பெண்களுக்கு சமமாகவோ ஆண்கள் தான் இருந்தாங்க.
True, ma'am. Ama. So it's not that only when a woman gets raped, only a woman sits and cries. It's not that. The world suffers. Yes, Everybody of around course. them suffers. அப்போ உங்களுடைய சகோதரிக்கு ஒரு தப்பு ஏற்பட்டுடுச்சுனாக்கா நிச்சயமா நீங்களும் அதுல ஒரு கண்டிப்பா மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. அதனால இது வந்து பர்சனலைஸ்ட் அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஒரு பேப்பர் எடுத்தோம்னா ஒரு 10 நல்ல சமாச்சாரம் இருக்குன்னா 100 தப்பானதுதான் பேப்பர்ல இருக்கு. நியூஸ் உட்காந்து கேக்குறீங்கன்னா things which really hits you like mad when you see the news. So it is definitely வந்து மனிதாபிமானம் உள்ள எல்லாருக்குமே இது ஒரு பர்சனலான ஒரு வருத்தம் தான். No ma'am, with that answer I'm going to come to my next question. இப்போ என்னன்னா நீங்களே சொன்னீங்க இப்போ நிறைய ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் இப்போ ரொம்ப உஷாராயிட்டாங்க படத்தை பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி டாபிக் கூட பார்த்தீங்கன்னா நிறைய கேட்ச் இருக்கும், நிறைய டீடைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு என்ன மாதிரி R&D என்ன மாதிரி ரீசர்ச் பண்ணிருக்கீங்க மேம்? பேக் ஸ்டோரி இதுக்கு. See, there is nothing to research. You just sit and think that if I am in that place, if I was that girl, that is research enough. Right, okay. You placed yourself in Yes. that shoes. அந்த approach ல போயிருக்கீங்க நீங்க. எனக்கு வந்து see, I am not a teenager for not knowing life. I have crossed a lot of things in my life. So that is research enough for me. Super. And இந்த படத்துல வந்து இறுதி காட்சியில வந்து ஒரிஜினல் படத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு நேர்ந்ததை பத்தி பேசுவாங்க. Here I have lot of things which I had inside me, you know. It is more my voice than Malini's voice. Excellent, ma'am. Well, ma'am, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருக்கும்போது especially with a female centric topic, ஒரு female actress choose பண்றதுக்கு நீங்க என்ன குவாலிட்டி choose பண்ணீங்க மேம்? No, see, in the original act பண்ண ரீமா கலிங்கல் was really out of the world. So அதுக்கு ஈக்குவலா நாங்க ஒரு ஆர்டிஸ்ட் போட்டே ஆகணும், or at least somebody who's closer to it. So it was a big task in the beginning. யாரை போடலாம், திரும்பி ரீமாவை போடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க போட்டாக்கா கொஞ்சம் யூனோ மேபி ஒரு மலையாளம் டப்பிங் படம்னு நினைப்பாங்களா அப்படின்னா நாங்கள் யோசனை பண்ணும்போது ராதிகா சொன்னாங்க உஸ்தாத் ஹோட்டல்னு ஒரு படம், அதில் நித்யா மேனன் ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பாருங்க அப்படின்னு. தென் ஐ ரிமெம்பர்ட் சீயிங் ஹர் இன் another Telugu film also, and I thought she was like a very good actor, and she reminded me a lot of Sri Vidya, who is supposed to be a very good artist. One of your favorites, ma'am. Of course. And so I immediately said yes. And நாங்க நித்யா கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, பிரியாமா நான் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டர், எனக்கு நான் ஆக்ட் பண்ணிட்டு வந்தா நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவேன், ஐ ஜஸ்ட் பி இன் டு இட் ஃபார் வெரி லாங் டைம், ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ அப்படின்னு. ஸோ நான் அவங்க கிட்ட சொன்னேன், நித்யா சி அஸ் எ ஹியூமன் பீயிங் ஐ எம் வெரி ஆங்க்ரி அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் மீ. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல மெசேஜை எடுத்துட்டு போறதுக்கு இஃப் ஐ ஹாவ் அ குட் ஆர்டிஸ்ட் எனக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்னு சொன்னேன். ஸோ உடனே she said okay, if you feel like that I will do it. இந்த மாதிரி ஒரு what do you say, without confidence, what did you do as a director அந்த கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு மேம் அவங்களுக்குள்ள, எஸ்பெஷலி டியூரிங் ப்ரொடக்ஷன் ஷூட் பண்ணும்போது நிறைய சீன்ஸ் இருந்திருக்கும், ஏன்னா நித்யாக்கு கண்டிப்பா ஒரு அந்த கஷ்டம் வந்திருக்கும் அந்த சீன் எப்படி ஹேண்டில் பண்றது. ஸோ how did you help her handle No, the scene? she rather helped me. என்ன சொல்றீங்க மேம்? Because when particular scene when we did, நான் வந்து ஒரு சேர் இப்படி முன்னாடி வச்சு மறைச்சிக்கிட்டே தான் ரெடி ரெடின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி. So then she came and told me, இல்ல பிரியாமா நம்ம அதுல கரெக்டா அது நம்ம பண்ணாதான் வந்து அந்த மெசேஜ் ரீச் ஆகும். So please don't feel bad, it's okay, we'll do it. And I don't want to tell the artist name now because that's a big suspense. He was very very cooperative and made it very easy. Very nice, ma'am. So இப்போ வரைக்கும் நம்ம என்ன சென்ஸ் பண்றோம்னா ஒரு நல்ல டீம் யூனிட்டி இருந்துச்சு உங்களோட ப்ரொடக்ஷன் பண்ணும்போது. ஸோ மேம் நீங்க டிசையர்ட் டேட்ஸ் எவ்வளவு வச்சீங்க, எவ்வளவு நாள் வச்சீங்க இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறது? இல்ல we planned at least 50 days for ரெண்டு லாங்குவேஜ்க்கும். பட் நாங்க வந்து ஒரு 38 daysல we did the talkie portion and ஒரு சாங் மட்டும் பேலன்ஸ் இருந்தது talkie, and the other song also we finished. So extra totally it was about 40 to 43 days for Tamil and Telugu. So within the number established time வரைக்கும். Yeah. That's a proud thing to say as a director இல்ல மேம். சூப்பர். ஸோ மேம் நம்ம இந்த படத்தை பத்தி பேசுறோம். இது வரைக்கும் நீங்க சில ஸ்கிரீனிங்ஸ் உங்களோட பர்சனல் சர்க்கிளுக்கு இல்லைன்னா மீடியா காமிச்சிருக்கீங்க. வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் காம்ப்ளிமெண்ட் சோ ஃபார் மேம் இந்த படத்தை பத்தி? Like there is a scene which I watched with the audience where Nitya will ask one of the negative person that she'll go and ask him, Kitta, when you see you'll know it. And I heard a very nasty comment from behind calling that man with a very bad adjective word. Now after the press show ஒரு பத்திரிகை நண்பர் வந்து சொன்னாரு, அந்த டயலாக் சொல்லும் போது
அதுக்கு உணர்ச்சி வசப்படலைன்னா அவங்க வந்து மனுஷனே கிடையாதுமா அப்படின்னு சொன்னாரு. ஸோ that was a very proud moment. So ma'am, this brings me to a very important point. இப்போ நம்ம திருப்பி படத்தை பத்தி பேசுறோம் நம்ம இப்போ ma'am, the male characters in this movie, do they portray a very negative roles in this movie? Not all. இந்த ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றவங்க எல்லாருமே men. There are 3 people who help her, all 3 of them are men. Super. And I mean, I myself don't like to compare men and women, who's the bad guy, who's the good guy. So இவங்களுக்கு கூட அந்த ஒரு feminist character இண்டிவிஜுவலா வாழ்றாங்களா இல்லனா அவங்க கூட ஒரு அந்த ரோல் See, I don't understand the term feminist and chauvinism, and it is a person who has ill-treated another person. That is my story. Regardless who has cheated on another person. Regardless of yes, sex, age. எனக்கு இதே வந்து ஒரு ஆணுக்கு ஒரு தவறு நேர்ந்திருந்தா கூட my heart will go with him. So I think you have to look at it like this. Another thing is ஒரு பெண் இந்த படத்தோட ஒரிஜினல் கதையை எடுத்தவரை கூட இவ்வளவு பேர் இவ்வளவு வந்து கொடாஞ்சி கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. என்ன people make questions like I am creating something out of the not to be done or something like that. It's not like that. ஒரு படம் பார்க்கும்போது நீங்க வந்து ஒரு ஜெண்டர் பேஸா அதை பார்க்க கூடாது. ஒரு இயக்குனர் ஒரு படத்தை எடுத்திருக்காங்க, ஒரு பெண் இயக்குனா இப்படி பண்ணலாமா, ஒரு ஆண் இயக்குனா இப்படி பண்ணலாமா, அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு படத்துலயும் ஒரு ஐட்டம் நம்பர் வருது. யாராவது அந்த டைரக்டர் பெண்ணை கேவலப்படுத்தி ஏன் எடுக்கிறீர்கள்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. இது நான் வந்து ஒரு ஆம்பளைய ஒருத்தர் அடிக்கிற மாதிரி காமிச்சா நீங்க ஆம்பளைய வந்து அகேன்ஸ்ட் மென்னான்னு கேட்பீங்க. நோ, ப்ளீஸ் வாட்ச் இட் as a film. Super, very very well put ma'am. So இந்த மாதிரி ஜெனரலா film பார்க்கும்போது there are many genres towards this film. காமெடி ஃபிலிமா இருக்கா இல்ல ரொமான்ஸ் ஃபிலிமா இருக்கா? So in terms of experience என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேம் ஆடியன்ஸ் இந்த படத்துல இருந்து? It is a very very commercial film with a lot of sensitiveness in it. It's a lot of story and no, I wouldn't say like இதுல வந்து நம்ம ஏதோ கருத்தா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சொல்ல அப்படிலாம் கிடையாது. It is a travel, it's a life of a woman where she meets funny people, she meets people who make use of her, and she is a very intelligent woman who cannot tolerate nonsense. So right, simple. Very nice, ma'am. A very interesting saying, a very common saying also is that behind every successful man there is a successful woman. So in this case, behind every successful woman, who is the man? And my entire family. அப்படி சொல்றீங்களா? ஆமா, ஒரு ஆண் பின்னாடி ஒரு பெண் இருந்தா போதும், ஆனா ஒரு பொண்ணு பின்னாடி ஒரு full family இருக்கணும். கண்டிப்பா. நான் வந்து when I'm leaving my kids and going, my mother should offer me to take care of them, otherwise I won't be able to go. And when I want something, a friend should be there to help me out. My husband should say, oh, go and work. So my son should say, ma, don't worry, நான் படிக்கிறேன், you go. So இவங்க எல்லாருமே எனக்கு வந்து கோஆபரேட் பண்ணாதான். ஏன்னா நம்மளுடைய நாட்டுல பெண்களுக்குள்ள ஒரு குணம் இருக்கு. இப்போ என்னுடைய கணவர் வேலைக்கு போறாருன்னா அவர் வேலைக்கு மட்டும்தான் போவாரு. நான் வேலைக்கு போறேன்னா என் பையனுக்கு கார் போச்சா, என் பொண்ணுக்கு சாப்பாடு போச்சா, எனக்கு மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துட்டீங்களா, குக்கு வந்தாரா, இதெல்லாம் I have to see. So it is not a complaint, it is an inborn quality of an Indian woman, whether she is a Malayali or a Telugu or a Tamil or a Oriya or Gujarati, whatever. So that is an inborn quality in a woman. Right, ma'am. So I mean, you embody that quality more than ever because you, of course, are not just a mother but also a director. So, ma'am, talking about dividing your family life and your director's life, right now, where do you stand, ma'am? Is it 50-50 or do you want to go towards more work and less family? And in the stage that see, எனக்கு வந்து இல்ல, I should enjoy whatever I am doing. எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா நான் அதுக்கு நைஸா சொல்லிட்டு வந்துடுவேன். So I am like that. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னுடைய டாட்டர் வந்து இங்கிலாந்துல சட்டம் படிக்கிறாங்க, என்னோட பையன் வந்து 11th படிக்கிறாங்க. So ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி when they were children they needed me more. Now they are all adults, they are grown up, and நானே வீட்ல உட்கார்ந்திருந்தா இல்ல சும்மா செவத்தை பார்த்துட்டு தான் உட்கார்ந்திருப்பேன். எனக்கு my husband goes to work, my children go to study, and when they come back அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுவாங்க, அவங்க படிப்பாங்க, நான் வந்து I have to be idle. So எனக்கு தெரிஞ்ச வேலை சினிமா, because நான் என்னுடைய when I was 14 years like I started working. So எனக்கு நீங்க நிறைய பணம் கொடுத்தீங்கன்னா சினிமா எடுக்கலாமா, இல்ல போர் அடிச்சதுன்னா சினிமா போய் பார்க்கலாமா, this is the only thing I know. So I prefer doing what I believe in, doing what I know. Very nice. I think qualities from madam something that I want to incorporate in my life. But kandipa number off topic per mato. So ma'am, talking about this movie, what is your expectation as a director
from the response of the public, ma'am? What do you want to achieve with this movie? Do you want to send a message, or what do you say, ratings mattum vanduchna neenga I finish am not a maduppeengala? messenger first. Okay. I am not a person who is telling this is right or wrong. ஆனா உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன மேம்? இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணும், நான் இந்த அதுவே வந்து ஒரு கதையோட வெற்றி என்னன்னாக்கா, யூ புட் யுவர் செல்ஃப் இன் தட் பிளேஸ் அண்ட் யூ ஃபீல் இதுதான் நான் பண்ணுவேன் அந்த கேரக்டரா இருந்தா அப்படின்னு நான் நினைச்சேன். எனக்கு வந்து எனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய உணர்வை இது வெளிப்படுத்துற மாதிரி இருந்தது இந்த கதை. ஸோ ஐ வாண்டட் டு டூ திஸ் ஃபிலிம். ஐ வாஸ் எனக்கு and I felt it was very the process was very easy and very enjoyable because for what was happening in the film I did I enjoyed the film because I am doing something which I feel is right. That's good for you, ma'am. ஆனா நீங்க சக்சஸ்க்காக எதிர்பார்க்கலையா? நீங்க இல்ல எல்லாரும் வந்து தொலைக்கணும்ங்கிறதுக்காக எந்த வேலையும் செய்ய மாட்டோம். இப்ப நீங்களே வந்து you are anchoring, are you doing it freely? No. So we all want to not lose money at least. Kandipa. And in that bargain, when you're doing something you like and something which you feel is right, that is what makes you feel good about it. Right, super. Ma'am, very interesting point she makes. So now, ma'am, with this interesting topic, with this message that you have right now, to make good films, to make something that satisfies your needs, what is the next project you have in mind? I mean, where scripts irukka ipo? No, we are planning to do this Malayalam super hit film Drishyam. As a director, ma'am, do you want to direct your next movie? I'll be doing it in Telugu. Okay, super. So that's what we are planning. And with this interview, I really want to say that the person who I love in my life is a man. Okay. And the person who I depend, my entire life depends, one of them is my son, sharing it with my daughter. And if I have a problem, it's my brother who comes to me asking me, what do you want? And I have a lot of as I have some very wonderful women in my life as friends, I do have some nice men who are my friends who come to help me. So I love men. It's nothing that we have against men. This is what I'm saying. This movie I'm sure will be supported by women and men who have the same feeling what I feel. Perfect. I got a very clear understanding from this episode. நான் கண்டிப்பா ஒரு ரொம்ப different perspective வந்திருக்கேன் இப்போ. This is not a very man women feminist sort of a topic. We came on a very wrong side. கண்டிப்பா ஒரு open mind வச்சுட்டு நீங்க இந்த படம் போய் பார்க்கலாம், for not just the commercial aspect but also for something to learn in your own life. So thank you so much for bringing that topic to our lives, ma'am. Ma'am, கடைசியா ஒரு last question உங்களுக்கு. So ma'am, you've come as a director now, you've changed your role, so no more acting, ma'am, for you. Can we expect to see you in any more roles? Right now I'm not planning to act, but I'm a very unassuming person. I will do suddenly whatever I want to do if I feel like it, if something is interesting, if something is really... So ma'am, very interestingly she put that, let's hope that ma'am gets something changes in her path. But Kadisiya ma'am, the songs in this movie, the audios, was there any commercial aspect to the songs, or was the songs blended in with the movie, ma'am? No, this is as I've been saying, in the padathula vande music is a character by itself and it plays a very important role, and we have a duo which they are quite new to Tamil, and they have done an excellent job. There are a lot of scenes where we have no dialogues and it is the music which is talking for them, and I'm sure they are going to really hit big. And பாட்டெல்லாம் எடுத்தீங்கன்னாக்கா ஒரு பாட்டு வந்து விஜய் யேசுதாஸும் நித்யா மேனன் பாடியிருக்காங்க. இன்னொரு நித்யாவோட எங்கெல்லாம் சாங்ஸ் வருதோ she has done her own songs. She is a very good singer, and we have a very good team of musicians playing. We have some very important people playing the background scores. Very nice, ma'am. I love the fact that you've incorporated music in that way, ma'am. ஏன்னா இப்போலாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பெரிய குவாலிட்டி பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் மூவிஸ் கண்டிப்பா அதோட BGM is really important nowadays. நிறைய directors அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க, and they see it's very important in making the movie totally successful. So ma'am, இப்போ நம்ம கடைசியா க்ளோஸ் பண்ண முன்னாடி, do you have any messages for the artists and the people you worked with for the last 50 days? Any last good words or bad words for them? Bad words I can't say, you know. சொல்ல முடியாது ma'am, sorry. I can't use bad words. Good words I have a lot to say. It was like a family, and most of them who worked in that film are known to me as when they were kids. Like my hero who's playing the main role is Krish J. Sattar. அவர் வந்து ஜெயபாரதி சத்தார் அவங்களுடைய மகன், and அந்த பையனை எனக்கு வந்து சின்ன when he was going to school I know him. And Vidyulekha,
அண்ட் அவங்க வந்து மோகன் ராம் அப்படின்னு என்னுடைய ஒரு என் கிளாஸ்மேட்டோட ஹஸ்பண்ட் அவங்களோட பொண்ணு, and I've known her as a child. And எங்களோட லைன் ப்ரொடியூசர் சித்தாரா பாலாஜி, மை ப்ரொடியூசர் Mr. Balaji's granddaughter. So I've known her as a child. So it's like a family. You can see a lot of aunties and ammas and thing happening in our set. And it's really enjoyable. And my cameraman and my another artist, Mr. Naresh, who's a very famous actor in Telugu, they call me as Akka. So we have a lot of bonding, and I hope that we do many more projects. Sounds really fun, ma'am. I mean, fun in that family vacation, Madhuri, but really fun, ma'am. So, ma'am, thank you so much for this very excellent opportunity to share on the topic. And Mudikambodhu, any Republic Day wishes for our fans, ma'am? We will not misuse our Republic Day and our independence, what our freedom fighters have fought and got for us. As we cherish that, we should learn to cherish good things in life, and Malini 22 is one of the good things happening. I hope you'll enjoy it. Well guys, thank you all for watching the show. பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கடைசியா இந்த படத்தை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கான நீங்க தான் இந்த படம் போய் பார்க்கணும் தியேட்டர்ஸ்ல, and that is on January 26. இப்போதைக்கு thank you all for watching 30 minutes with us, with me and of course Mr. Shri Priya. Until next time, it's Fuchai signing out and saying goodbye.